அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 2 தினங்களை பெரு நாட்களாக நமக்கு வழங்கி இருக்கிறார். ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். இந்த 2 தினங்களும் கொண்டாடப்படக்கூடிய, தங்களுடைய மகிழ்ச்சிகளை, சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான நாட்கள். இந்த தியாக திருநாளை பொறுத்தவரையில் உண்மையில் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள், அதே போன்று உலுஹையா என்று சொல்லப்படக்கூடிய அறுத்து பலியிடுதல்கள், இவை எல்லாமே அதற்கென்று ஒரு சில பின்னணிகள் இருக்கின்றன. இப்போ ஹாஜிகள் எல்லாரும் நேற்று அரஃபாவில் தங்கி இரவில் முஸ்தலிஃபாவில் அங்கு இருப்பாங்க. அதுக்கு பிறகு இப்போ அவர்கள் ஜம்ராவை நோக்கி மினாவிலே கல் எறிவதற்காக அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஹஜ் என்ற அந்த உயர்ந்த வணக்கத்தை கபூல் செய்வானாக. அவர்களுக்கு இன்னும் எளிமையான முறையில் செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்குவானாக. அவர்கள் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக நாடு திரும்பவும், அதே போன்று எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகரை போன்று திரும்பக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்குவானாக என்ற பிரார்த்தனை செய்வதோடு, நம்ம ஹஜ்ஜியுடைய எல்லா வணக்கங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னணி இருக்குது. எல்லாத்துக்கும் பின்னணி யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். சும்மா சாதாரண சோதனைகள் இல்லை, யாருக்கும் கொடுக்காத பல சோதனைகளை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அது அல்லாஹ் சொல்லும்போது இதிபு தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, நாம் இப்ராஹிமுக்கு பல சோதனைகள் பல நிலைகளாக நம்ம கொடுத்தோம். ஆனால் அத்தனை சோதனைகளையும் அவங்க வெற்றி அடைந்தாங்க, முழுமை பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் உண்மையில் அவர்களையே பின்பற்றும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுறான். நபியே, நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அப்படி கட்டளையிடுறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சோதனைகள் நடந்தன எல்லோருக்கும் தெரியும். ஒரு நினைவூட்டல், இந்த நினைவூட்டல் உண்மை மூமின்களுக்கு பயன் தரும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவத்தில் பல சோதனைகளை அடைந்தார்கள். முதலாவதாக தங்களுடைய தந்தை ஆசர் அவர்களை பொறுத்தவரையில் சிலை வணக்கங்களை மேற்கொள்வார்கள். சிலை வணக்கங்கள் மட்டுமல்ல, சிலைகளையே விற்பனை செய்யக்கூடிய வியாபாரியாகவும் இருந்தார்கள். அப்படியான ஒரு குடும்பத்தில் இருந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எங்கு பார்த்தாலும் சிலை வணக்கங்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். யா அபதி, என் அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தான்களை வணங்க வேண்டாம். லா தாபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்க வேண்டாம். இன்ன ஷைத்தான காணலில் ரஹ்மானி அசியா, நிச்சயமாக ஷைத்தான் ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று தன்னுடைய தந்தையை பார்த்து, அதுவும் அழகான கோணத்தில் சொல்கிறாங்க, என் அருமை தந்தையே அப்படின்னு அழைத்து சொல்கிறாங்க. இப்படி சில வசனங்கள் வருது, சில அழைப்புகள் தந்தையை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வராத அறிவு எனக்கு வந்திருக்குது, அதனால் நீங்கள் என்னையை பின்பற்றுங்க, உங்களுக்கு சரியான வழிகாட்டுறேன் அப்படின்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. கடைசியில் வாப்பா கோபப்பட்டு, நீ இதை இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால்
இந்த செயலை விட்டு நீ விலகாமல் இருந்தால் நான் உன்னை கல்லெறிந்து கொள்ளுவேன், நீ வெறுத்து ஒதுங்கிரு அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சாங்க உன்னுடைய தகப்பனார் சொன்னாங்க. அப்போ அந்த சோதனையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அதை சகித்து கொண்டார். அப்போ அவ்வளவு பக்குவமாக எடுத்து சொன்னாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒன்றும் என்ன செய்யலை, தன்னுடைய தந்தைக்கு சொல்றதை விட்டு விலகி இருக்கலை. ஏன்னா தன்னை பெற்றெடுத்த தந்தை அல்லவா, அவர்கள் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, போராடினாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்குள்ள சோதனை என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு வயசு கழிஞ்சு போய்கிட்டே இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தை இல்லாதவங்கள்ட்ட தான் குழந்தையினுடைய அருமையை கேட்டால் தெரியும். இன்னைக்கு நம்ம விரும்பியே விரும்பாமலோ பிள்ளைகள் வந்துடுது. ஆனால் பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு விளங்க முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமலே இருந்துச்சு. அவங்க துவா கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், எனது இறைவா எனக்கு சாலிகான ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய துஆ, அவர்களுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை, அதுக்கு பரிசாக அல்லாஹ் பின்னாடி தள்ளாத வயசுல அல்லாஹ் குழந்தையை கொடுக்குறான். அதை சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக், தள்ளாத வயதுல அல்லாஹ் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்தானே, அவனுக்கே எல்லா புகழும் அப்படின்ட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை புகழ்றான். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைச்சதும் பின்னாடி தான், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சதும் அதுக்கு பின்னாடி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சது சாரா அம்மையார் மூலமாக, இவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அம்மையார் மூலமாக கிடைச்சது. இந்த சாரா அம்மையாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போது அவங்க சொல்றாங்க, இந்த சுப செய்தி வருது. அப்போ சொல்லும்போது சொல்றாங்க, நானும் வயசாயிட்டேன், அதே மாதிரி என்னுடைய கணவரும் வயசாயிட்டாரு, எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ மலக்குமார்கள் சுப செய்தி சொல்ல வந்த மலக்குகள் சொன்னாங்க, இது இப்படித்தான், அல்லாஹ் நாடுனா யாருக்கும் அல்லாஹ் குழந்தைய கொடுப்பான் அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே என்ன செய்யறான், வெளிப்படுத்துறான். அப்போ பின்னாடி தான் அவங்களுக்கு என்ன செஞ்சு குழந்தை கிடைச்சது. அப்புறம் குழந்தை கிடைச்சதுக்கு பின்னாடி சோதனையை பாருங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கை குழந்தை, ஹாஜர் அம்மையார் அவங்களையும் மனைவி ஹாஜர் அம்மையாரையும் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோளையும் நீங்கள் ஈராக்கிலிருந்து நீங்கள் மக்காவுக்கு போங்கன்னு அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்புறம் கட்டளையிட்டோன்னா அங்கே கொண்டு போனாங்க. அங்கே போனால் அது வெறும் மக்கா இப்போ உள்ள மக்கா மாதிரி கிடையாது, வெறும் பள்ளத்தாக்கு, எந்த மனுஷன் கிடையாது, எந்த புற்புண்டுகளும் இல்லை, மனிதனுடைய சஞ்சால மனுஷ வாடையுமே இல்லை. அப்படியான ஒரு பள்ளத்தாக்கில் நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான். கொஞ்சம் சோதனையை பாரு, தள்ளாத வயசில் கிடைச்சிருக்குது. கிடைச்சதுக்கு பிறகு அடுத்த சோதனை என்னான்னா, நீங்கள் பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, விட்டாங்க. விட்டுட்டு அங்கே போகிறாங்க. எப்படி இருக்கும் செஞ்சு பாருங்க, மனைவியும் பச்சிலம் குழந்தையும் அப்படி தன்னந்தனியாக விட்டுட்டு போனால் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அப்படி சொன்னால் அதை அவங்க உடனடியாக செஞ்சாங்க. விட்டுட்டு போகிறாங்க, அவங்க பாட்டில் திரும்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, இப்ராஹிம் நீங்கள் இப்படி திரும்பி போயிட்டே இருக்கிறீங்களே, கூப்பிடுறாங்க, கூப்பிட போயிட்டே இருக்கிறாங்க, இப்படி விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் பதில் சொல்லலை. திரும்ப அதுக்கு பிறகு கேட்குறாங்க ஹாஜர் அம்மையார், இது அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டானா, அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி கட்டளை இட்டானோ எங்களை 2 பேரும் இப்படி விட்டுட்டு போகணுண்டு அப்படின்னு கேட்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஆமாம் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மையார் சொன்னாங்க, இதன் லன் யுதையனா, அப்படியானால் அல்லாஹ் எங்களை கைவிடவே மாட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். கொஞ்சம் சிரிச்சு பாரு, அந்த பெண்ணிட்ட இருந்த ஈமானை பாருங்க. அப்போ நீங்கள் போய்கிட்டே இருங்க, யாரும் எனக்கு இருக்க தேவையில்லை துணைக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளையா அது எங்களுக்கு போதும், எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது
அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த நேரத்தில் துணிச்சலை பாருங்க. அதுக்கு முன்னாடி போகும்போது ஏன் போறீங்கன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அப்போ நீங்க சிறப்பா போங்க, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். சுப்ஹானல்லாஹ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சோதனை என்ன செஞ்சாங்க, வெற்றி கண்டான். அதுல உங்களுடைய மனைவி ஒரு பெண்ணிடம் இருந்த அந்த ஈமான் நம்பிக்கை, அதுவும் இங்க நம்ம நினைவு கூறாம இருக்க முடியாது. அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு தாகம் ஏற்படுது, தண்ணி இல்லை, உணவு இல்லை, அவங்களுக்கும் பசி தாகம் ஏற்படுது. அப்படியே ஓடுறாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது கிடைக்குமா ஏதாவது இருக்குதான்னு ஓடுறாங்க. அந்த இதுதான் இன்னைக்கு சஃபா மருவா என்று சொல்லப்படக்கூடிய சஇ இன்னைக்கு செய்கிறோமே, அதுதான் அந்த அம்மையார் ஓடின இதுதான். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு இபாதத்தாகவே ஆக்கிட்டான். சஃபா மருவாலேருந்து போகிறது வர்றது, இன்னைக்கு ஹஜ்ஜி செய்கிறதா இருந்தாலும் சரி, உம்ரா செய்தாலும் சரி, அதை செய்யாமல் இருக்க முடியாது. அந்த நினைவலைகள் எல்லாம் அது அல்லாஹ்வுடைய சின்னமாகவே ஆக்கிட்டான். இன்ன சஃபா ஒல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், நிச்சயமாக சஃபா என்பதும் மருவா என்பதும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அந்த அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதனைகள் அடைந்ததற்கு பிறகு அல்லாஹுக்காக சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். சரி, அடுத்தது பிள்ளை வளர்ந்துருச்சு, கொஞ்சம் வளர்ந்துருச்சு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பின்னாடி அடுத்த சோதனை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு கனவு கொடுக்குறான். யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீங்க உங்க மகன் இஸ்மாயில எனக்காக நீங்க அறுத்து பலியிடுங்க அப்படின்னு கனவு கொடுக்குற. சோதனை பாருங்க, எவ்வளவு பெரிய சோதனைன்னு பாரு. அது உங்களுக்கு கனவு. ஏன்னா நபிமார்களுடைய கனவு என்பது அது சத்தியம், உண்மை, அல்லாஹுடைய வஹி. அது அதை செயல்படுத்தணும், அது வஹி. அப்போ அதை என்ன செய்யறாங்கன்னா மகன்கிட்ட சொல்றாங்க. யார்கிட்ட? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொல்றதாக இருந்தா அதை புரியிற உள்ள அந்த பருவம் வந்துருச்சு, அதை கேட்டு பதில் சொல்ற பருவம் வந்துருச்சு, அப்படிதானே பேச முடியும். அப்போ கேட்குறாங்க, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபொந்துர் மாதா தரா. மகனே, நான் தூக்கத்தில் கனவு கண்டேன், உன்னை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடுவது போல நான் கனவு கண்டேன், இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபொந்துர் மாதா தரா, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்களா? வேணாமாப்பா அப்படின்னு துடிச்சாங்களா? இல்லை. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறந்த பிள்ளை அவங்கள போல தானே இருக்கும். அப்போ அவங்க சொல்றாங்க, கால யா அபதி இஃப்அல் மா துமர், என் அருமை தந்தையே, உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு மகன் சொல்றான். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் வாப்பா நீங்க என்ன பொறுமையால் ஒருவராக நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அந்த நிலையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ ரெண்டு பேரும் உரையாடல் நடந்து முடிஞ்சிருச்சு, முடிவு எடுத்தாச்சு. மகனை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்ற முடிவுக்கு வாப்பாவும் மகனும் தயாராயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அதுக்கு பிறகு தயாராகி அந்த நேரம் வரும்போது கத்தியும் எடுக்கிறாங்க, மகனையும் படுக்க வச்சுட்டாங்க. இதெல்லாம் கதை அல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உண்மை சம்பவம். ரசிச்சுட்டு போறதுக்கோ அல்லது ஏதோ கதையாக, அது ஏதோ கற்பனை கதையாக அப்படின்னு நினைக்கிறதுக்கோ இல்லை, இது உண்மை சம்பவம். அப்போ அவங்கள படுக்க வச்சுட்டாங்க. அறுத்து பலியிடுவதற்கு ரெடியாகி வரும்போது தான் அறுக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே கட்டளை இடுகிறான், இப்ராஹிமே நிறுத்துங்க, நீங்க உங்களுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அது சத்தகத்த ருயா, நீங்க கனவை உண்மைப்படுத்திட்டீங்க. இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நிச்சயமாக இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலியை கொடுப்போம். இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், நிச்சயமாக இது பகிரங்கமான வெளிப்படையான சோதனை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு வஃபதைனாஹு பிதிப்ஹின் அதீம், நீங்க செய்யுங்க, மகனுக்கு அறுத்து பலியிடுவதற்கு பதிலாக ஒரு ஆட்டை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். அப்போ இஸ்லாம் தடுத்துருச்சு. மனித நரபலியே கிடையாது, மனுஷனை கொண்டு நரபலின்ற பேர்ல இன்னைக்கு இருக்குது, அந்த பேச்சையே கிடையாது.
இன்னைக்கு சில பேர் கனவுல வந்தா தான் பெத்த மகனையும் என்ன செய்யறாங்க, அறுத்து பலியிடுறாங்க. அப்படிலாம் நடக்குது. உண்மையில் இஸ்லாம் மறுக்குது, அப்படி செய்யவே கூடாது. அப்போ நீங்க ஆடை பலியிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இட்டா, அந்த கட்டளையைத்தான் இன்னைக்கு மதிச்சு உதுஹியா என்ற அந்த வணக்கத்தை நம்ம என்ன செய்யறோம், நிறைவேற்றுகிறோம். அப்போ இதனுடைய பின்னணி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம், கவனிக்கிறோம். அன்புள்ளவர்களே, எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி சொல்லும்போது இன்ன இப்ராஹீம கான உம்மா, நிச்சயமாக இப்ராஹீம் அவர் ஒரு தனி மனிதர் கிடையாது, கான உம்மத்தன், அவரே ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ், யாரையும் அல்லாஹ் இப்படி சொல்லலை. தனி நபரை பார்த்து அவர் ஒரு பெரிய கூட்டம் அல்லாஹ் யாரையுமே சொல்லலை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவரே ஒரு சமுதாயமாக இருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கானிதல் லில்லாஹி ஹனீஃபா, அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படக்கூடியவராக இருக்கிறார். வலம் யகு மினல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர் ஒருவராக அவர் இருக்கவில்லை. ஷாக்கிரல் லிஅன்உமி, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறார். இவ்வளவு சோதனைகளை அவங்க தாங்கியது காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை உற்ற நண்பனாக தேர்வு செஞ்சிட்டான். யாரையும் அல்லாஹ் அப்படி தேர்வு செய்யலை. இத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹீமை ஹலீலாக உற்ற நண்பனாக அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்றான். ஆனா அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உற்ற நண்பனாக ஏற்படுத்தி இருக்கிறான். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உற்ற நண்பனாக தேர்வு செய்தானோ என்னையும் அது போல தேர்வு செய்தான்னு அதையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைர், அப்போ இப்படியான சோதனை, அதே மாதிரி அவங்களுடைய கூட்டம், அவளுக்கு வழங்கப்பட்ட அந்த கூட்டத்தினால் ஏற்படக்கூடிய சோதனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்ச நெஞ்சமா அனுபவிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சிலைகளை வணங்கக்கூடிய சமுதாயத்துக்கு ஓரிரை கொள்கையை சொல்லணும், அல்லாஹ்வை பற்றி சொல்லணும்ன்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்தாங்க. சிலைகளை எல்லாம் தகர்த்து எறிஞ்சாங்க. ஒரே ஒரு சிலையை விட்டு வச்சாங்க அவங்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக. கடைசியில் எல்லாரும் வந்து வீட்டுக்கு வர்றாங்க, எல்லா சிலையும் உடைக்கப்பட்டிருக்குது. அந்த காட்சியை பார்த்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இப்ராஹிமே இது யார் செய்தது? அதோ அந்த பெரிய இது ஒன்றே இருக்குதே, அதுகிட்ட போய் கேளுங்க, அதுதான் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த மக்கள் கேட்குறாங்க, என்ன விளையாடுறீங்களா, கிண்டல் பண்ணுறீங்களா, அது எப்படி அது உடைக்கும் சிலை, அது என்ன செய்யும் அப்படின்னு அந்த மக்கள்லாம் கேட்கும்போது தான் அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்குறாங்க, அப்போ இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, கேட்காது, நடக்காதுன்ற எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஏன்பா நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கடைசியில் முடிவு பண்ணாங்க, இவர் சரி வர மாட்டார், இவரை பூமியின் மேல் பரப்பில் வைக்கவே கூடாது, இவரை முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை என்ன செய்கிறாங்க, ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடவும் செய்கிறாங்க. அந்த போடும்போதும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட அவங்க பயப்படலை. இவ்வளோ பெரிய தீ குண்டம், ஒரு கூட்டமே சேர்ந்து நம்மளை நெருப்பில் போட்டு புசுக்க போகிறாங்க அப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் கூட அவங்கள்ட்ட பயம் கிடையாது. அவங்க கடைசி நேரம் அதை தூக்கி வீசி போடும்போது கூட அவங்கள்ட்ட வந்த வார்த்தையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், பாதுகாப்பதில் அவனே சிறந்தவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், அந்த நெருப்பை படைச்சவன் அவன், அது யாருக்கு சூட்டை கொடுக்கணும், யாருக்கு குளிர கொடுக்கணுன்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளை தான் நெருப்புக்கு, குல்னா யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், ஓ நெருப்பே இந்த இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சி தரக்கூடியதாகும், சுகம் தரக்கூடியதான் நீ மாறிடு அப்படின்னு அல்லாஹ் நெருப்பு கட்டளையிட்டா நெருப்பு அப்படி மாறிடுச்சு. அப்போ சுப்ஹானல்லாஹ், அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோ பெரிய சோதனைகளை அவங்க சந்தித்தாலும் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை என்ன செஞ்சிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. இந்த வாசகத்தை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி சொல்றாங்க. எந்த வாசகம், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்லி காட்டுறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது மக்கள் எல்லோரும் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு எதிராக திரண்டு வர்றாங்க, யுத்தம் செய்ய வர்றாங்க,
உங்களை வந்து அழிக்கணும்னு வர்றாங்க அப்படின்னு வரும்போது பயத்தை என்ன செய்யறாங்க, ஏற்படுத்துறாங்க. அப்ப ஏற்படுத்தினா அவங்களுக்கு ஈமான் அதிகரிக்குது. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே பாதுகாப்பதில் சிறந்தவன் அப்படின்றதையும் சொன்னாங்கன்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்களும் சொன்னாங்க. எந்த வார்த்தையை? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை. அப்ப உண்மையில் அன்புள்ளவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, ஏராளமான தியாகங்கள் இருக்கின்றன. இதுல நமக்கு படிப்பினை என்னன்னா, அல்லாஹுடைய கட்டளைகளை நாமும் அதை பின்பற்றி நடக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே வார்த்தை அஸ்லிம் அப்படின்னு சொன்னா போதும், கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொன்னா போதும், உடனே ஒன்றும் வேற மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்லை. அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஒன்று செய்யினா அதை அப்படியே செஞ்சிருவாங்க. மகனை அறுத்துங்க போங்கன்னா அறுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அல்லாஹ்வுடைய எந்த கட்டளையா இருந்தாலும் செய்வாங்க. நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத இந்த நேரத்தில் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி இப்போ முக்கியமான தினத்தில் இருக்கிறோம். இதில் உள்ள சில பொதுவான அறிவுரைகள். இன்னைக்கு நம்ம குடும்ப உறவுன்றது முக்கியமானது. அதில் வந்து நம்ம இந்த நாளை பயன்படுத்தி உறவு முறைகளோடு நம்ம சேர்ந்து வாழணும். இல்லைங்களா? பிரச்சனைகள் நம்ம சைடில் இருந்தாலும் சரி, அவங்க சைடில் இருந்தாலும் சரி, நம்ம பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து உறவு முறையை பேணுவது என்பது மிக முக்கியமானது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவு முறையை பேணாதவன் முறித்து வாழ்பவன் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு சொர்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக உறவு முறையை நம்ம என்ன செய்யணும், பேணணும். இந்த நேரத்தில் நமக்கு ஈகோ, வேற நம்ம போய் இறங்கி பேசுறதா, நம்மளே போய் மன்னிப்பு கேட்கறதா, நம்ம போய் சலான் சொல்றதா, நம்ம போய் பேசுறதா, இந்த பார்வை என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. நாம செய்யறது அல்லாஹ்வுக்காக, சொர்க்கம் வேணும் என்பதற்காக. அப்ப அல்லாஹ்வும் சொர்க்கம் பெருசா, நம்ம ஈகோ பார்க்கறது பெருசா, பெருமை பார்க்கறது பெருசான்னு பார்த்தா அல்லாஹ்வும் சொர்க்கம் தான் நமக்கு பெருசு. அதனால நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக இறங்கி போயிட வேண்டியதான். இதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதில் குறிப்பாக இந்த நாளை நம்ம கொண்டாடுறதுன்னா அப்படி உறவு முறைகளோட சேர்ந்து கொண்டாடுறது தான் சரியான உறவு முறையாக, சரியான ஒரு கொண்டாடக்கூடிய நாளாக என்ன செய்யும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல குறிப்பாக பெற்றோர்களிடத்துல நிறைய பேர் பெற்றோர்களை வெறுத்து என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. தாய் தந்தை இவங்களெல்லாம் வெறுத்து என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. பெரிய பாவம்ன்றது இதுதான். குறிப்பாக தாயை வெறுப்பது என்பது, தாயோடு பேசாமல் இருப்பது என்பது, இது ஒரு பெரிய ஒரு பாவம். தாய் எந்த அளவுக்குன்னு சொன்னா 100க்கு 100%, நல்லா விளங்கிக்கங்க, 100க்கு 100% தாய் தவறே செஞ்சாலும் சரி அவங்கள என்ன செய்யக்கூடாது, வெறுக்கவே கூடாது. இஸ்லாம் சொல்லுது. இன்னும் ஒரு படி கூட சொல்ல போனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய தாய் பெற்றோர்கள் காஃபிராக இருந்தாலும் சரி அவங்களோட சேர்ந்தா வாழும். இதை விட என்ன வேணும், இதை விட என்ன வேணும்? நம்ம சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகள்லாம் சொல்லிக்கிட்டு என்ன செய்யறோம், வெறுக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு என்னையே அவங்க மறுத்தாலும் சரி, நிராகரித்து வாழ்ந்தாலும் சரி, நீ அவங்களோட சேர்ந்து வாழணும்னு சொல்லும் போது அதுல நம்ம என்ன செய்ய வேண்டும், பெற்றோர்கள் விஷயத்துல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம எப்படி ஆண்கள் பகுதியில் பெற்றோர்களை வந்து மதிக்கணும்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் பெண்களுக்கும் அதுலயும் என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். ஆண்களுக்கு பக்கம் தான் சில பேர் ஆண்கள் சைடில் மட்டும் கரெக்டா இருப்பாங்க, பெண்கள் சைடில் வந்து நம்ம ஆண்கள் விட்டு கொடுக்கறது இல்லை. உதாரணமாக ஆண்கள் பகுதியில் நமக்கு தாய் தந்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம நினைப்போம், யாரு, நம்முடைய மனைவி. அதே சமயத்தில் மனைவியினுடைய பெற்றோர்களை எடுத்துக்கிட்டா நம்ம அப்படி நினைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்கள அனுப்புறது இல்லை, அவங்களுக்கு உதவுறது இல்லை. இதுவும் நல்லதுதான், பிழைதான். நம்முடைய தாயை நம்ம எப்படி மதிக்கணுமோ அது போன்று அவர்களுடைய தாயை அவங்க மதிக்கணும், மதிக்க விடணும். அதுவும் நம்முடைய பொறுப்பு இருக்கிறது. அதே போல கணவன் மனைவியினுடைய உறவு முறை என்பது பிரிக்க முடியாத ஒரு உறவு முறை இல்லையா? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களில் தான் சொன்னது. இந்த அரஃபா பேருரைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தினாங்க. அது என்னது, அது அரஃபாவுடைய நாளில் மட்டும் நடந்த நிகழ்ச்சியா இல்லை, அங்கங்கே துண்டு துண்டா பேசுனது தான். அரஃபாவுடைய நாளில் பேசுனது, இதே மாதிரி இன்னைக்கு பேசுனது, நாளைக்கு பேசுனது, இப்படியே மொத்தமாக சேர்ந்த பேச்சு தான் அரஃபா பேருரை. அந்த அரஃபாவுடைய பேருரையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, மனைவி விஷயத்துல அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இத்தஹல்துமூஹுன்ன பி அமானில்லா,
நீங்கள் அவங்கள கையில் எடுத்துக்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹுடைய அமானிதமாக கையில் எடுத்திருக்கிறீங்க. நேராக அல்லாஹ் உள்ள வந்துடுறான். அல்லாஹுடைய அமானிதம். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்முடைய மனைவி அல்லாஹ்வுடைய அமானிதம், அல்லாஹ் நமக்கு தந்த அமானிதம். அந்த அமானிதத்தை அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? சரியான முறையில் ஒப்படைக்கணும்ன்ற அந்த என்ன செய்யணும்? அந்த உணர்வு இருக்க வேண்டும். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹ், அவர்களோடு நீங்க சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையில ஈடுபடுவது என்பது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான் ஈடுபடுறீங்க. இல்லைன்னா அது ஜினாவா போயிடும். அல்லாஹ் நமக்கு ஹலால் ஆக்கி தந்திருக்கிறான், அல்லாஹ் நமக்கு அனுமதி தந்திருக்கிறான். அதனால பெண்கள் விஷயத்துல பயந்து கொள்ளுங்க. நீங்க சம்பளம் வாங்காத வேலைக்காரியாகவோ அடிமையாகவோ அப்படி நீங்க பாவிக்க கூடாது. அவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது அவர்களோடு நீங்க துணை நிற்கணும். அவர்கள் ஆணை விட பெண்ணை பொறுத்த வரைக்கும் வலிமையில சக்தியில குறைந்தவர்கள். அவர்கள் நம்மளை போன்று கிடையாது. நம்ம தொழுகை விடாம தொழுவோம், மூத்து வரைக்கும் தொழுவோம். ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது. தொழுகை மிஸ் பண்ண வேண்டிய வரும், நோன்பை மிஸ் பண்ண வேண்டிய வரும். அவர்களுடைய உடல் அமைப்பு அப்படித்தான் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லி தந்திருக்கிறார். அதனால அவர்கள் விஷயத்துல கவனமாக நடக்கணும். அதே போல மனைவி கணவனிடத்தில் நடக்கிற விஷயம், அதுலேயும் ரொம்ப அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கணவர் உண்மையில் அல்லாஹ் மிகப்பெரிய அருளாக தந்திருக்கிறார். அப்போ அந்த கணவரை எப்படி மதிக்கணும், அதுவும் முக்கியமான விஷயம். கணவனை மதிப்பது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிறது. கணவனுக்கு கட்டுப்படுதல் என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, சுன்னத்தான ஒரு நோன்பு நம்ம வைக்கிறதாக இருந்தா, யாரு மனைவி வைக்கிறதாக இருந்தா, கணவன் ஊரில் இருந்தா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வைக்கணும். அவர் அனுமதிச்சா வைக்கணும். அவர் அனுமதி தர மறுத்தா வைக்க கூடாது. சப்போஸ் அவங்க வச்சிட்டாங்க, கணவர் சஃபர்லேருந்து வர்றாரு, நீ நோன்பை விடுனா விடணும். அந்த அளவுக்கு கணவனுடைய அந்தஸ்தை என்ன செய்து உயர்த்தி சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தனுடைய காலில் விழுவது என்ற அந்த வழக்கம் இருக்குமே, ஆனால் நான் கட்டளையிட்டிருப்பேன் மனைவி தன்னுடைய கணவனின் காலில் விழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பேன். ஆனால் அது அப்படி கிடையாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு கணவனுடைய அந்தஸ்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, உயர்த்தி இருக்கிறாங்க. எனவே இதெல்லாம் நமக்கு இது ஒரு பெரிய ஒரு பாடமாக எடுக்கணும். அதிலும் குறிப்பாக இந்த நாள் மிக முக்கியமான நாள். புத்தாடை அணிந்து சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய இப்படியான ஒரு சந்தோஷமான நாள். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கு. எத்தனையோ பேர் ட்ரெஸ் வாங்க முடியாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சிறை கைதிகளாக இருக்கிறாங்க. அப்பாவி மக்களாக இருக்கிறாங்க. இன்னும் வரைக்கும் குற்றம் நிரூபிக்கப்படாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களையும் இந்த நேரத்தில் நம்ம நினைவுல கொண்டு அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் துவா செய்யணும். முஸ்லிம்கள் உலகமெங்கும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நம்முடைய துவாக்கள் இந்த நேரத்தில் சேர்த்துக்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு நல்ல சூழலை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈதுல் அத்ஹா தியாக திருநாள் ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய நாளாக, அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நாளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாளை நமக்கு அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.